இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் என்னப்பா? இந்தாங்க சார். சரி. என்னது சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகமா கொடுக்குறாங்களா? டேய், ஒரு ஹாப்பி நியூஸ்டா. என்ன ஹாப்பி நியூஸ்டா? இத படிச்சு பாரு. தங்களிடம் இருக்கும் பழைய நகைகளை எங்களிடம் விற்றால் மற்ற இடங்களை விட சவரனுக்கு ரூபாய் 2000 அதிகமாக தரப்படும். பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். டேய், யாரோ ஒருத்தங்க மற்றவங்களை விட சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகமா தரதா விளம்பரப்படுத்தி இருக்காங்க. ஆமாண்டா, இது நமக்கு குட் நியூஸ் தானே. நம்ம கிட்ட இருக்கிற நகைங்களாம் இவங்க கிட்ட சேல் பண்ணா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும்ல. டேய், என்னடா யோசிக்கிற? நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு எல்லாமே திருட்டு நகைங்கடா. இது நம்ம எங்க கொண்டு போய் வித்தாலும் நல்ல விலைக்கே வாங்க மாட்டாங்க. அதுவும் பாதி விலைக்கு தாண்டா வாங்குவாங்க. கேட்டா ரிஸ்க் அது இதுன்னு சொல்லுவாங்க. அந்த பாதி பணத்துல அந்த காளியம்மாக்கு வேற பங்கு கொடுக்கணும். அந்த அம்மாவுக்கு போக நமக்கு மிஞ்சி நிக்கிறது கொஞ்சம் தாண்டா. கூட்டி கழிச்சு பார்த்தா இவங்க கிட்ட விக்கிறதாண்டா லாபம். டேய், நீ சொல்றது சரியா தான் இருக்கு. ஆனா திடீர்னு ஒருத்தங்க வந்து சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகமா தரேன்னு சொன்னா எப்படா நம்புறது? அதுவும் சரிதான். அதோட அவங்க திருட்டு நகைகளை வாங்குவாங்களா இல்ல போலீஸ்ல சொல்லி நம்மள மாட்டி விட்டுருவாங்களா? எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியிருக்குல்ல. டேய், நீ ரொம்ப பயப்படுறடா. பயந்து தாண்டா ஆகணும். ஏன்னா நம்ம கையில இருக்கிறது திருட்டு நகைங்க. ஆனா இந்த வாய்ப்பை விட்டா நம்ம லாபம் பார்க்க முடியாதுடா. அதுக்காக மாட்டிக்கிட்டா நாம ஜெயில கம்பி தான் எண்ணணும். சரி, நான் ஒரு யோசனை சொல்லட்டா? சொல்லு. எல்லா நகையும் எடுத்துட்டு போனாதானே நமக்கு பிரச்சனை. நான் முதல்ல ஒரு 2 நகையை மட்டும் எடுத்துட்டு போறேன். அவங்க யாரு என்னன்னு நான் செக் பண்ணிட்டு அவங்க உண்மையானவங்கன்னா அவங்கள்ட்ட விக்கலாம். இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். சரி, நீ சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அப்படியே செய்யலாம். சரி, நகை எடுத்துட்டு வரேன். இரு. இந்த 2 நகையை கொண்டு போய் வச்சுட்டு பணம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, முகேரு. எல்லா நோட்டீஸும் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு சார். எல்லா வீட்டும் கொடுத்தாச்சா? எல்லா வீடும் கொடுத்தாச்சு. சூப்பர். இந்தாங்க பேலன்ஸ் 500. நன்றி. தேங்க்ஸ் சார். வாங்க. எப்பா, நாம விரிச்ச வலையில கண்டிப்பா அந்த திருடனுங்க சிக்குவானுங்கப்பா. போலாம். அம்மா, இது பாட்டியோட தாலி தானே? ஆமா. இதெல்லாம் கூடப்பா சேர்த்துக்கிட்டு அடமானம் வைக்க போறீங்க? வேற வழி இல்ல. எல்லாத்தையும் வச்சாதானே நமக்கு தேவையான பணம் கிடைக்கும். பாட்டி ஞாபகமா வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்களே, இது அடமானம் வைக்கிறேன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? வேற வழி இல்ல. ஊருக்கு முன்னால அவமானப்படுறதை விட இதையெல்லாம் வைக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல. அம்மா, உங்களுக்கு என்ன இவ்ளோ பிடிவாதம்? நீங்க எல்லாத்தையும் அடமான வச்சால வைப்பீங்க, ஆனா என் புருஷன் உதவியை ஏத்துக்க மாட்டீங்க, அப்படிதானே? ஏய், அக்காவுக்கு தான் உன் புருஷனை பத்தி பேசினாலே கோவம் வருதுல்ல, அப்புறம் அவன் மூலமா கிடைக்கிற எந்த உதவியும் எப்படி ஏத்துக்குவா? சித்தி, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் என் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏன் குறுக்க வரீங்க? ஈஸ்வரி, நீ வேணா பாரு. மாப்பிள்ளை எப்படியாவது அந்த திருடங்களை கண்டுபிடிச்சி பஞ்சாயத்து முன்னாடி நிறுத்தி ஊர்ஜனங்க நகையெல்லாம் திருப்பி வாங்கி கொடுத்துருவாரு. மாமா,
இது என்ன சினிமாவா? மேஜிக் மாதிரி கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு. அக்கா பண்றதா சரி, இல்லனா ஊர் ஜனங்க முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஆயிடும். ஈஸ்வரி, படங்களெல்லாம் ஹீரோ கடைசி நேரத்துல வந்து காப்பாத்து வரல, அந்த மாதிரி நம்ம மாப்பிள்ளையும் வந்து உன்னை காப்பாத்து வரப்பாரு கண்டிப்பா. யார நம்பியும் நான் இல்ல. இந்த சாமுண்டீஸ்வரி எப்பவுமே சுயம்புதான். எந்த ஹீரோவும் எனக்கு உதவ தேவையில்லை. நானே போய் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கிறேன். ஈஸ்வரி, தயவு செஞ்சு அவசரப்படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மாப்பிள்ளை கண்டிப்பா நகையோட திரும்ப வருவாரு. ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அக்கா, பஞ்சாயத்துல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. போலன்னா நமக்கு தான் அசிங்கம். சீக்கிரம் கிளம்பு. எங்க பழைய நகை எடுத்துக்கிட்டு 2000 ரூபாய் சேர்த்து தரதா சொல்லிருக்கீங்களே, அது உண்மையா? ஆமா சார், உள்ள தருவாங்க, போய் கேளுங்க. அப்படி 2000 ரூபாய் சேர்த்து தரதுல உங்களுக்கு என்ன லாபம்? ஐயா, அதெல்லாம் கம்பெனி ரகசியம், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோங்க. நகையை விற்க வரவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க தம்பி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்களை மாதிரி ஆளுங்களா பொழைச்சு போகட்டும் தான் கம்பெனி இந்த மாதிரி ஒரு ஸ்கீமா அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஓகே, இதை என்ன நம்ப சொல்றீங்களா? வேற ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு, அத சொல்லுங்க. ஆஹா, இவன் விட மாட்டான் போல இருக்கு. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க, அப்பதானே நகை விக்கிறத பத்தி யோசிக்க முடியும். ஐயா, நீங்க இப்ப நகைய கையில வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. இல்லையா? ஐயா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு நகையை எடுத்துட்டு திரும்பவும் வாங்க, உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். போயிட்டு வாங்க. நகையா? அது எங்க இருக்கு? என்னது? நகை எங்க இருக்கா? புரியல. வீட்ல ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது. ஏங்க, அப்புறம் என்ன மணிக்கு என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சாவடிச்ச? விசாரிச்சுட்டு போய் 4 பேர்ட்ட நான் சொன்னா அது உங்களுக்கு லாபம் தானே? நீ நகையை வைக்க தேவையில்ல, ஒரு மண்ணு வைக்க தேவையில்ல. சாவ அடிக்கிறாங்களே நம்மள. அந்த திருட்டு பசங்க நம்மள பாத்துருக்கத்துல போறானுங்க. மேல போயிருவோம். அத்தைய பார்க்க 2 பேரும் வந்தானுங்களே, அதுல ஒருத்தன் வந்தாப்பா. எப்பா, நகையை விற்கதாப்பா வந்திருப்பா. நகையை விற்க வந்தீங்களா? ஆமா.